ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக கட்சியை அடமானம் வச்சவர் தான் கமல்ஹாசன். இதுதான் அவரோட தலையெழுத்துன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு டார்ச் லைட்டும் ஒரு டிவியும் மிச்சமாயிருக்கும். இவர் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு லெட்டர் எழுதுறாரு. மானாமதுரையில பூந்து பூந்து வெட்டுறாங்க. இதுக்கெல்லாம் ஸ்டாலினுக்கு லெட்டர் எழுத துப்பில்ல. இவர் அமெரிக்கா ஜனாதிபதிக்கு லெட்டர் எழுதுறாரு. 2016லயே கேப்டன் அவர்கள் திமுக கூட கூட்டணி வைக்கணும்னு நினைச்சாங்கன்னு. 2016 நவம்பர் மாசம் 21 கேப்டன் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க. அது திமுக கூட கூட்டணி வைக்கணும்னு இல்ல, திமுகவை கழுவி 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 கருணாநிதியை திட்டி திட்டி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. ஒரு பொண்டாட்டி புருஷனோட சொத்தை விற்கலாம், கொள்கையை விற்க கூடாது. வட சென்னையில பாத்தீங்கன்னா இந்த பர்மாக்காரங்க கலர் கலரா லுங்கி கட்டிக்கிட்டு சுத்துவாங்க. அதை பார்த்த சேகர் பாபு கலர் கலரா வேட்டி கட்டி இருக்காரு. இது ஏதோ புது கரை வேட்டி போல இருக்கு, புது கட்சி போல இருக்குன்னு நினைச்சு அவர் அறிவாலயத்துக்கு கூட்டிட்டு போய் 2 சீட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு கம்பெனியில வேலை பார்க்கிற பசங்களுக்கு, ஒரு கம்பெனியில வேலை பார்க்கிற ஒர்க்கர்ஸ்க்கு அந்த வேலை பிடிக்கலன்னா, மேல இருக்கிற மேனேஜரை பிடிக்கலன்னா மொத்தமா அங்க ரிசைன் பண்ணிட்டு போய் இன்னொரு கம்பெனியில சேர்றது உண்டு. இருக்காமா அப்படி? வேலை பிடிக்கலன்னா மேல மேனேஜர் ரொம்ப டார்ச்சர் பண்ணா இன்னொரு கம்பெனிக்கு போய் வேலை செய்யணும். அப்படி ஒரு கம்பெனியில கொத்தா சில ஒர்க்கர்ஸ் எல்லாம் எங்க மேனேஜர் சரியில்லை, ரொம்ப டார்ச்சர் பண்றாருன்னு போய் ஒரு கம்பெனியில சேர்ந்தார். அவங்களோட தலையெழுத்து அந்த மேனேஜரே இந்த கம்பெனிக்கு மறுபடியும் வேலைக்கு வந்தார். அதுதான் கமல்ஹாசன். கமல்ஹாசன் பிடிக்கல, ரொம்ப டார்ச்சர் பண்றாருன்றதுக்காக அவர் கட்சியில இருந்த மொத்த பேரும் போய் திமுக சேர்ந்தாங்க. இப்ப கமல்ஹாசனே போய் திமுக சேர்ந்திருக்காரு. பாவம் அவங்க தொண்டர்கள். இதுதான் அவரோட தலையெழுத்துன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு டார்ச் லைட்டும் ஒரு டிவியும் மிச்சமாயிருக்கும். இதுல இவர் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு லெட்டர் எழுதுறாரு. எங்கேயோ போர் நடக்குதா, இவர் லெட்டர் எழுதுறாரா கண்டிச்சு. நாங்குநேரியில பூந்து பூந்து வெட்டுறாங்க, மானாமதுரையில பூந்து பூந்து வெட்டுறாங்க. இதுக்கெல்லாம் ஸ்டாலினுக்கு லெட்டர் எழுத துப்பில்ல. இவர் அமெரிக்கா ஜனாதிபதிக்கு லெட்டர் எழுதுறாரு. ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக கட்சியை அடமானம் வச்சவர் தான் கமல்ஹாசன். மக்கள் நீதி மையம் அதே மாதிரிதான் மதிமுக. இப்போ அதே லிஸ்ட்ல சேர்ந்து இருக்கு தேமுதிக. 5-10க்கு ஆசைப்பட்ட புள்ள அடுக்கடுக்கா பொய் சொல்றது இவ லேசுப்பட்டவ இல்லன்னு ஒரு பழமொழி இருக்கு. 5-10க்கு ஆசைப்படுற புள்ள அடுக்கடுக்கா பொய் சொல்லுவா, இவ லேசுப்பட்ட புள்ளன்னு ஒரு பழமொழி இருக்கு. இந்த பழமொழி அன்னியார் பிரேமலதா அவர்களுக்கு கரெக்டா இருக்கும். அவங்க இந்த கூட்டணி வச்ச உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. 2016லயே கேப்டன் அவர்கள் திமுக கூட கூட்டணி வைக்கணும்னு நினைச்சாங்கன்னு. பிரேமலதா அவங்களுக்கு வரலாறு மறந்துடுச்சான்னு தெரியல, இல்ல தேமுதிக ஆபீஸ்ல அவங்க வரலாறு வைக்கிறது இல்லையான்னு தெரியல. 2016 நவம்பர் மாசம் 21 கேப்டன் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க. அது திமுக கூட கூட்டணி வைக்கணும்னு இல்ல, திமுகவை கழுவி 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 கருணாநிதியை திட்டி திட்டி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இது ஒருவேளை தேமுதிக ஆபீஸ்ல இந்த அறிக்கை இல்லைன்னா அன்னியார கேட்க சொல்லுங்க, நான் அந்த அறிக்கையை கொண்டு போய் அவங்க வீட்டுல ஒட்டுறேன். விஜயகாந்த் அவர்கள் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாருன்னு மொத்த பேருக்கும் தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரியும். அவர் கருணாநிதியையும் திமுகவையும் எதிர்த்துதான் தேமுதிக ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. அவர் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி கட்டின அவரோட கல்யாண மண்டபத்தை இடிச்சது யாருன்னு உலகத்துக்கு தெரியும். இதே கருணாநிதி, இதே திமுக கட்சிக்காரங்க தான் இடிச்சாங்க. அவங்க சொல்ற பொய்ய நாங்க வேணும்னா ஏத்துக்கலாம், ஆனா தேமுதிக இருக்கிற கேப்டன் பக்தர்கள் ஏத்துக்கவே மாட்டாங்க.
ஒரு பொண்டாட்டி இப்படியாங்க இருக்கிறது? இன்னைக்கும் கேப்டன் இறந்தது ஏத்துக்க முடியாம அவரோட தொண்டர்கள் சமாதிக்கு போய் நின்று அழுது கும்பிடுறாங்க. இன்னும் அவர் உயிரோட இருக்கிறதா நினைச்சு. ஒரு பொண்டாட்டி புருஷனோட சொத்தை விற்கலாம், கொள்கையை விற்க கூடாது. நான் மறுபடியும் சொல்றேன், கேப்டனோட ஆன்மா உங்களை மன்னிக்காது. கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது தேர்தல் வந்தது. கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிச்ச புதுசுல தேர்தல் வந்தது. அவருக்கு கூட்டணிக்கு ஆள் இல்லை, தேர்தலில் நிக்க வைக்கிறதுக்கு வேட்பாளருக்கே நாதி இல்லை. இப்ப யாரையாவது கூட்டணி கூப்பிடணும்ல, அதனால வர்ற பால்காரன் தபால்காரன்னு அத்தனை பேரையும் உள்ள கூப்பிட்டு வச்சுக்க 2 சீட்டு, வச்சுக்க 10 சீட்டு, இந்த 20 சீட்டு இஷ்டத்துக்கு சீட்டு கொடுத்து கலக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு கமல்ஹாசன் கால் வச்ச நேரமோ என்னமோ தெரியல, ஸ்டாலினுக்கும் அதே நிலைமை. அறிவாலயம் பக்கத்துல போனாலே போதும் 2 சீட்டு 4 சீட்டு 6 சீட்டுன்னு அள்ளி கொடுக்கிறாரு ஸ்டாலின். அறிவாலயம் பக்கம் போனா எங்க 2 சீட்டு கொடுத்துடுவாங்களோன்னு சென்னையில ஸ்விக்கிக்காரங்களும் ஜொமேட்டோக்காரங்க கூட அந்த ரோட்ல போறதில்லை. வட சென்னையில பாத்தீங்கன்னா இந்த பர்மாக்காரங்க கலர் கலரா லுங்கி கட்டிக்கிட்டு சுத்துவாங்க. அப்படி தெரியாம ஒரு பர்மாக்காரரு சேகர் பாபு வீட்டு முன்னாடி போயிட்டார். அதை பார்த்த சேகர் பாபு கலர் கலரா வேட்டி கட்டிருக்காரு, இது ஏதோ புது கரை வேட்டி போல இருக்கு, புது கட்சி போல இருக்குன்னு நினைச்சு அவர் அறிவாலயத்துக்கு கூட்டிட்டு போய் 2 சீட்டு கொடுத்துட்டாங்க. அவ்வளோ பயத்துல இருக்கு அறிவாலயம். நம்ம என்னைக்கு பிஜேபி கூட கூட்டணிய கன்ஃபார்ம் பண்ணிட்டோமோ, உறுதியாக்கிட்டோமோ, அப்ப ஆரம்பிச்சது ஸ்டாலினுக்கு பயம். இந்த சுப்பிரமணியபுரம்ன்ற படத்துல ஒரு டைலாக் வரும், மரண பயத்தை காட்டிட்டா பரமா அப்படின்னு. அதே அளவுக்கு பயந்து பயந்து நடுங்குறாங்க. 5 வருஷம் நல்லாட்சி கொடுத்திருந்தா ஸ்டாலினுக்கு எதுக்குங்க இந்த பொழப்பு? தைரியமா வெளியில வந்து ஓட்டு கேட்டிருக்கலாம்ல. ஆனா இன்னைக்கு பழைய காங்கிரஸ்ல இருந்து புதிய தமிழகம் வரைக்கும் ஸ்டாலின் கண்ணுல விரல் விட்டு ஆட்டுறாங்க, பயம்படுத்துறாங்க. இதே திமுக இலங்கை தமிழர்களை சாகடிக்காம இருந்திருந்தா காங்கிரஸ கழட்டி விட்டுருக்கலாம். சமூக நீதியை காப்பாத்திருந்தா திருமாவை கழட்டி விட்டுருக்கலாம். உழைப்பாளர்கள் வயிற்றுல அடிக்காம அவங்க வாக்குறுதியை நிறைவேற்றிருந்தா கம்யூனிஸ்டையும் கழட்டி விட்டுருக்கலாம். இந்துக்களையும் இந்து கடவுளையும் இவ்வளோ அசிங்கமா பேசாம இருந்திருந்தா சின்ன சின்ன மத கட்சிகள் எல்லாம் கழட்டி விட்டுருக்கலாம். தமிழன் சாகும் போது, தமிழ்நாட்டை விற்கும் போது கூட இருந்து உதவி செஞ்ச பரம்பரை துரோகியான காங்கிரஸையும் கழட்டி விட்டுருக்கலாம். அவ்வளோ ஏங்க, திமுக தொண்டனை நம்பி தொண்டனை வளர விட்டு இருந்தா அதிமுகலேருந்து வர்ற அத்தனை அல்ல கையங்களும் கழட்டி விட்டுருக்கலாம். ஆனா இது எதுவுமே செய்யாம வெறும் கூட்டணியை மட்டுமே நம்பி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஸ்டாலின் அரசியல் பண்ண போறாரு? 5 மூட்டை தூக்குறவங்க கூட 10 மூட்டைக்கு மேல தூக்க மாட்டாங்க, சுமக்க மாட்டாங்க. ஆனா ஸ்டாலின் தேர்தல் வந்தா போதும் 20-25 கட்சிகளை, கூட்டணி கட்சிகளை தூக்கிக்கிட்டு நிற்கும் போது எனக்கே கஷ்டமா இருக்கு. ஆமா, தெரியாம தான் கேட்கிற, ஸ்டாலின் ஏன் இப்படி பண்றாரு? அவங்க கட்சியிலேயே ஊழல் ஸ்பெஷலிஸ்டுங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அடுத்த கட்சியில இந்த ஆள் எடுக்கிறதுக்கு எதுக்காக ட்ரெயின்டு ஊழல்வாதிகளா பார்த்து எடுக்கிறாரு? திமுக இருக்கிற மந்திரிங்க பேசுற பேச்சிலேயே எனக்கு தூக்கம் வரல, தூக்கம் கெட்டு போச்சுன்னு புலம்புறாரு ஸ்டாலின். இதுல ஓபிஎஸ் அண்ணன் வேற சேர்ந்து இருக்காரு. இனிமே நல்லா தூங்குவாரு ஸ்டாலின். ஏதோ ஒரு ரிப்போர்ட்டர் போய் கேட்டிருக்காங்க ஓபிஎஸ், எதுக்குங்க அதிமுகவை விட்டு வந்தீங்கன்னு. ஏன்னா இபிஎஸ் அதிமுகவை அழிச்சிடுவாருன்னு. சரி, திமுக சேர்ந்து என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா நான் அதிமுகவை அழிச்சிடுவேன்னு சொல்றாரு. அவர் என்ன பேசுறாருன்றது அவருக்கும் புரியல, அந்த ரிப்போர்ட்டருக்கும் புரியல. இப்படி வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லைன்னு தவிக்கிறாரு ஸ்டாலின்.
போன தேர்தல்ல என்னெல்லாம் சொன்னார்மா உங்களுக்கு? பெட்ரோல் விலை குறைப்ப, டீசல் விலை குறைப்ப, பால் விலை குறைப்ப, பருப்பு விலை குறைப்பன்னு இஷ்டத்துக்கு அள்ளி விட்டாரு. ஏதாவது குறைச்சாரா? என்ன கொடுக்கிறாரு உங்களுக்கு? பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கிற மாதிரி. 5 வருஷத்துல அவர் எதுவுமே செஞ்சு கிழிக்கல. இதுல இன்னொரு 5 வருஷம் கொடுங்க, கிழிச்சிடுவேன்னு கேட்கிறாரு. அவரால முடியுமா? மாடி ஏறி மாங்காய் பறிக்க துப்பில்ல, இவர் மலேசியாவுக்கு போய் மங்குஸ்தான் பிடிப்பாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஊழல் செய்யறதுக்காகவே ஆட்சி பண்றவங்க.